அதிமுக இரண்டு தரப்பாக செயல்பட்டு வரும் நிலையில எஸ்பி வேலுமணி அணியில் இருக்கும் கேசி வீரமணி திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறாரு. இது இன்றைய பரபரப்பான அரசியல் களத்துல பெருமளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகாவிற்கு ஆதரவு அளித்ததற்கான காரணம் குறித்து கேசி வீரமணி ஓப்பனா பேசியிருக்காரு. அது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவும் எஸ்பி வேலுமணி தலைமையில் மற்றொரு பிரிவும் தனித்தனியாக செயல்பட்டு வருவதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தான் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக செயல்பட்டவர்களின் கட்சி பொறுப்புகளை பறித்து வருவதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதனால அதிமுகவில் நிலவும் பிரச்சனை மேலும் தீவிரமடைந்து வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடம் பெற்ற நிலையில கட்சிக்குள் புதிய அரசியல் கணக்குகள் உருவாகி உள்ளதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அதிமுகவின் ஒரு பிரிவு முன்வைத்துள்ளதா சொல்லப்படுது. தாவேகா அமைச்சரவையில் முக்கிய பதவிகள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இந்த முடிவுக்கு காரணமா இருப்பதா சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி இதுவரை அந்த யோசனைக்கு வெளிப்படையாக ஒப்புதல் எதுவுமே அளிக்காம இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவினர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதா அணி திரண்டிருக்காங்க. இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த முக்கிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கி வராரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றோர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையும் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில தான் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது ஏன் என்பது குறித்து எஸ்பி வேலுமணி அணியைச் சேர்ந்த கேசி வீரமணி திடீர்னு சில தகவலை பகிர்ந்திருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்காக பெரிதாக செலவு செய்துவிட்டு பயன் இல்லாமல் போய்விடக்கூடாது, அதனால தான் 4 பேராவது பயன் அடையட்டும் என்பதற்காக தாவேகா அரசிற்கு ஆதரவு அளிக்க தாங்கள் முடிவு எடுத்திருப்பதா கேசி வீரமணி சொல்றாரு. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும் வகையில தாவேகாவோடு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆதரவு அளித்ததா கேசி வீரமணி விளக்கம் அளிக்கிறார். மேலும் இப்படி கூறியதால கட்சி நிர்வாகிகள் தன் மீது என்ன குற்றம் சுமத்தினாலும் அதை தலைவணங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கும் கேசி வீரமணி, விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னதை எடப்பாடி ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையில தான் தாவேகாவினர் தரப்பிலிருந்து 10 அமைச்சர் பதவி தருகிறோம் அப்படின்னு அந்த கட்சியினர் பேரம் பேசியதா வீரமணி கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அமைச்சர் மட்டும் இல்லாம வாரிய தலைவர் பதவி தருவதா அதிமுக எம்எல்ஏக்களிடம் தாவேகாவினர் ஆசை வார்த்தை கூறி வருவதா எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இத அவர் குதிரை பேரம் என விமர்சித்தும் இருந்தாரு. தற்போது அந்த விஷயத்தை எஸ்பி வேலுமணி அணியைச் சேர்ந்த கேசி வீரமணியும் வெளிப்படையா போட்டு உடைத்திருப்பதுதான் அதிர்ச்சியையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசியல்ல மாற்று அரசியலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரின் இத்தகைய செயல்பாடு அரசியல் பார்வையாளர்களின் முகத்தை சுளிக்க வைத்திருப்பதா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் கேசி வீரமணி சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே, அவர் பின்னால் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் எஸ்பி வேலுமணி மட்டும் இல்லாம சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு பிரிவு செயல்பட்டு வருவதாகவும் அவர் பேசியிருப்பது அதிமுக உட்கட்டமைப்பில் நிலவும் குழப்பத்தை மேலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இதனால அரசியல் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன நடக்க இருக்கு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.